காஃபி ரெடி ஆயிடுச்சு. டீ காஃபியா? டீ. ஓகே ஃபைன். ரொம்ப ஹாப்பி. தண்டா கேம்ப் ஃபயர் கேம்ப். இப்போ நீங்க பண்ணி கேம்ப் ஃபயர் அந்த மாதிரி. நைஸ் ஃபயர். Penny. Thank you. Fire taking this girl sitting on that fire. Hey. Warm. ஐயோ என்ன சொல்றது தெரியல. Campfire. Campfire. இங்கிட்டீங்க. One of my favorite. சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த வியூ தாங்க மனசே வரல. பட் நம்ம இதுக்கப்புறம் பயங்கரமான வியூலாம் பார்க்க போகிறோம். இது வந்து அதுக்கு முன்னாடி இது ரொம்ப கம்மி தான். எஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்னோ இருக்கிற வியூலாம் பார்க்க போகிறோம். ஸ்னோ இருக்கிற ஹீல் பார்க்க போகிறோம். ஸோ எங்கூட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. எனக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். கீப் வாட்சிங். ஓகே, ஹெட்செட் போட்டுக்கோங்க மறக்காமல். பையா சாப்பிட முடியல. ஸோ இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 9 AM ஆயிடுச்சு. பையா டைம் கித்தனை டைம்? 8 o'clock. ஓகே 8 o'clock ஆயிடுச்சு. சூப்பர். அப்படியே வியூ. ஓகே, நம்ம ரூமில் கரண்ட் இல்லைங்க, கடுப்பாக இருக்குது. ஸோ ஹலோ ஃபேம். ஸோ நம்ம வந்து நம்ம டீம் கூட ரெடி ஆகிடாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடிங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம அட்டெண்டன்ஸை போட்டு உள்ளே கிளம்ப வேண்டியது தான். இங்கெல்லாம் வந்து நம்மளோட தலைவர்கள் நின்றுட்டுருக்காங்க. எஸ். ஸோ இவ்வளோ பேர் வந்து நம்ம ஒரே இடத்துல இந்த வேலை தான் போக போகிறோம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே. ஸோ இது எல்லாமே இப்போ இங்கே வந்து வாங்கினாங்க. எல்லாமே ரேட் அதிகம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டெல்லியிலே வாங்கிக்கோங்க. எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு டெல்லியிலே வாங்கிக்கோங்க. நான் தேராத்தூரில் வாங்குவேன். இது சுத்த டைமே இல்லை. அதனால் வந்து நாங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ரேட் வந்து டபுள் மடங்காக இல்லை, ட்ரிபிள் மடங்காக இருக்குது. பட் இன்னைக்கு கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கணும். ஓகே. ஸோ பார்த்துக்கலாம். உள்ளே போய் கண்டிப்பாக. ஸோ ஹலோ ஃபேம். ஸோ என்ன விஷயம்னா வந்து ஆல்ரெடி 150 மெம்பர்ஸ் ட்ரெக்கிங் போயிட்டாங்களாம். இப்போ 200 லைக் என்னோட சேர்த்து 200 பேர் வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் என்னென்னா இப்போது ஆல்ரெடி 150 மேலே இருக்கிறனால அவங்களாம் கீழே இறங்கினதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெக்கிங் மேலே போக முடியும். ஏன்னா ரொம்ப பீப்புள் அதிகமாக இருந்தால் நிறைய பொல்யூஷன் ஆகும்ல. லைக் நம்ம லேண்ட் பொல்யூஷன் பண்ணுவோம், கவர்ஸ் யூஸ் பண்ணுவோம், லைக் ஏதாவது ஒரு பொல்யூஷன் கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் ஆகும். ஓகே. ஸோ அதனால் வந்து லைக் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். ஸோ அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மேபி நாங்கள் இன்றைக்கி போகலாம், இல்லைனா ஆல்ரெடி நிறைய சொதப்பல் பிளான்ஸ், ஆல்ரெடி ட்ராவலில் நிறைய சொதப்பல் ஆச்சு. ஸோ இதுவும் ஒரு சொதப்பலாக எடுத்துக்கிட்டு கடந்து போக வேண்டியது தான். ஸோ மேபி நம்ம இன்றைக்கி போகலாம், இல்லாட்டி வந்து நம்ம நாளைக்கு போக சான்ஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம். இன்றைக்கே போனால் ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே கிளம்பிட்டோங்க. இதுக்கப்புறம் பிளான் கேன்சல் பண்ண ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும். ஸ்டில் பார்த்துக்கலாம். ஸ்டில் தான். ஓகே. இதுவும் கடந்து போகும். லெட்ஸ் கோ. ஸோ வந்து இங்கே ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்குங்க. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல, சில பேர் மட்டும் தான் அனுப்புகிறாங்க. ஸோ ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு. आप जा रहे हो ऊपर समिट के? हिंदी नहीं की भाई. साउथ इंडिया. Oh, from which state? Tamil Nadu. So you are going to for summit? Yeah. Your first day. You still arrived? Yeah, with my friends. Yeah, our team. We're taking photos. किधर करना तेरी हमने किधर करना सोचते. अगर ऊपर कितने लोग थे वहाँ तकरीबन? हम जब 800-900 लोग थे वहाँ. उनको कोई दिक्कत नहीं होने दी. लोकल्स व वोकल्स हम बोलते हैं क्योंकि इन्होंने ही वहाँ पर वो व्यवस्थाएं बनाई हैं. यहाँ से 20-25 किलोमीटर दूर जाके आप देखिएगा बर्फबारी वहाँ लगातार होती है. वहाँ खाने की, पीने की सभी व्यवस्थाएं, वहाँ पीने की ऐसे पानी पीने की, तो ये तमाम जो चीजें हैं जब वहाँ पर ये व्यवस्थाएं दे रहे हैं तो इनको रोका क्यों जा रहा है? ये तमाम लोग एक नई अफसर आई இது கை தட்டினாங்க தெரியல, என்ன பேசுகிறாங்க தெரியல, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. எடுத்துகிட்டு இருக்கேன். அது ஹிந்தி தெரிஞ்சும் கொஞ்சம் மேபி புரியும். ஓகேங்க, நம்ம போகலாம். ஒன்றுமே புரியல. ஸோ ஏதோ ப்ராப்ளம், இதனால் ப்ராப்ளம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதுதான் பிரச்சனை. ஸோ ஓகே ப்ரோ. எஸ். ஸோ என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன தோணுது? என்ன பிரச்சனைன்னு தோணுது? என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க ரிட்டர்ன் கீழே வந்தால் மீதி பேர்லாம் அனுப்புவோம்னு சொல்லிட்டாங்க. அதனால ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
சூப்பர். ஸோ ஐ திங்க் இன்றைக்கி போகாமல் எனக்கே டவுட்டாக இருக்குது. போனால் கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ணுவேன். இல்லாட்டி நோ இஷ்யூ, நான் நாளைக்கு கூட இதே எனர்ஜியோடு நான் கண்டிப்பாக எடுத்து கிளியராக காட்டுவேன். ஓகே. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வந்து பார்க்குறப்ப தான் நம்ம தமிழ் மக்களை பார்க்குறப்ப சர்ப்ரைஸாக இருக்குது. அப்புறம் தமிழான்னு ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப அடிச்சுப்போம், சண்டை போட்டுப்போம் அந்த மாதிரி. பட் ஊரை விட்டு வெளியே வந்து பார்க்குறப்ப தான் லைக் ஹாப்பியாக இருக்குது. ஏதாவது சப்போர்ட்டிவாக இருக்காங்க. லைக் அது ஒரு நமக்கு தெரியல, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். லாங்குவேஜ் இஷ்யூ நம்ம எதுவுமே யோசிச்சு பேச வேணாம். அப்படியே ஃப்ளூவெண்ட்டாக வரும் நம்ம மக்களை பார்த்தா. எஸ் ஓகேங்க. நான் என்னென்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் செமையாக இருக்குது. எனக்கு வியூ ரொம்ப பிடிச்சிருக்கு. பயங்கரமாக இருக்குது வியூ. ஸோ என்னோடய 360 ஆங்கிள் கோப்ரோவில் அவ்வளோ தெரியுமான்னு தெரியல. ஸோ யா பயங்கரமாக இருக்குது இந்த வியூலாம். நான் வந்து இன்னும் நம்ம ஆக்சுவலி நம்ம அந்த டாப் தான் போக போகிறோம். அங்கே ஒரு ஸ்னோலாம் தெரியுதா, இதுக்குள்ளே போய் தான் போகணும். பட் ஆனால் இப்போதைக்கு போக முடியுமான்னு தெரியலங்க. கடுப்பாக இருக்குது. பசங்களாம் நம்ம டீம் பசங்களாம் அங்கே வந்து அங்கே இவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க, வீடியோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஓகே நம்ம அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம டீம்மேட்ஸ். ஸோ தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஊன்னு சவுண்டு கேட்குற மாதிரி தூரத்தில் நம்ம ஸ்னோ தெரியும். ஆனால் வந்து லைக் ரொம்ப ஃபுல்லாக ஃபாகாக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் கிளியராக தெரியாது. நம்மளோட விசிபிளில் வந்து ஸ்னோ தெரியும். ஸோ ரொம்ப ஆசையாக இருக்குங்க. நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். இப்போ நம்ம இருக்கிறது வந்து எங்கே என்ன அந்த பேர் தான் மறந்துடுறேன் அடிக்கடி. அஜய் ப்ரோ, நம்ம இப்போ இந்த இருக்கிற இடம் பேர் எது? எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, சங்கரி. ஸோ நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து சங்கரியில் நிறைய பேர் வந்து ஸ்னோ இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஸ்னோ வரவே இல்லைங்க. என்ன ப்ரோ, நம்ம ஸ்னோ இருக்குதுன்னு தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு. சங்கரியில் ஸ்னோ இருக்குதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கடைசியாக ஏமாற்றிட்டாங்க. அதனால் வந்து இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம தூரமாச்சு போய் அட்லீஸ்ட் ஸ்னோவில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஓகே. யூடியூபராக இருக்குது தப்பாங்க. யூடியூபராக தான் பேக் பார்த்துக்க சொல்லி போயிருக்காங்க. நம்ம மரியாதை எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம டீம் தான் சும்மா ஜாலியாக பண்ணிருக்காங்க. ஓகே. எஸ்ங்க, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் எபிசோட் போட்டிருப்பேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து ரொம்ப எடிட்லாம் இல்லாமல் ஒரு லைவாக எப்படி நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவீங்க, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து காட்ட போகிறோம். அது இந்த டைம் என்னோட ஆசை அது. ஸோ ரொம்ப மியூசிக்லாம் இல்லாமல் லைவ் நாய்ஸோட யாராச்சும் அசிங்கமாக பேசினா கூட நான் வந்து அப்படியே போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ லைவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ எஸ் ஓகே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வந்து கண்டினியூவாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது நீங்கள் முக்கியமாக பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இன்னும் ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு ஃபேம். செம்ம கடுப்பாக இருக்குது. ஒரு 1 hour ஆகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் ஏறிட்டுருப்போம் நாங்கள் ஆல்மோஸ்ட்டு. ஆனால் இன்னும் ப்ரொட்டஸ்ட் போகிறனால வந்து தெரியுது உங்களுக்கு சைடில். ஸோ இங்கே தான் கரெக்டாக போயிட்டுருக்கு. சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே இருக்கிற லோக்கல்ஸ்னால் லைக் எங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கள்ல. லைக் நாங்கள் வந்து விசிட்டர், ஜஸ்ட் ஒரு டூரிஸ்ட்டு. பட் எங்களை கூப்பிட்டு போகிற ஆளாக இருப்பாங்களா, அவங்களாம் வந்து லோக்கல்ஸ். ஸோ அவங்க வந்து மிலிட்ரி கிட்ட ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் எங்களோட வருமானம். ஸோ இதுவே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண அப்படின்னு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். ஓகே. எஸ். ஸோ நான் கண்டிப்பாக போனால் நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லாட்டி நாளைக்கு தான் போக முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. நல்ல நியூஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்னும் ஒரு ஜாக்கெட் மட்டும் போடணும். ஐ திங்க் அவங்க கொடுப்பாங்க. அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு உள்ளே போகுமான்னு தெரியல. ஓகேங்க, பார்ப்போம். Snow from base camp, yes, you are able to find the snow. Okay, and at the top, yeah, you will find a good amount of Okay. extreme cold. Extreme? Yeah. Okay, fine. Thank you. Have some old monk with you. Old monk. Where you get it from? Your hotel, like Yeah, manager, we you got can stay, like they will charge it a premium amount, but yeah, you can easily. Sure. Thank you. गाइस போலீஸ் வந்திருக்காங்க. இவ்வளோ போலீஸ் வந்திருக்காங்க. எதுவும் தெரியாதுப்பா. ஸோ ப்ரொட்டஸ்ட் ரொம்ப டீப்பாக போனதுனால வந்து நிறைய போலீஸ் வந்திருக்காங்க. நிறைய போலீஸ் வந்திருக்காங்க. செம்ம பெரிய சம்பவம் ஒன்று இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லைவாக காட்டுறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வண்டி ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு. நம்ம அதை லைவாக காமிக்க போகிறேன். பட் எனக்கு ஹிந்தியும் தெரியாது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் வந்து ஹிந்தி தெரிஞ்சால் அப்படியே என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆடி போலீஸே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்கப்பா நிறைய. நம்ம எதுக்கு வீடியோ எடுத்துகிட்டு
ग्रुप के साथ हाँ जी आप ये बताओ நம்மகிட்டங்க எல்லாம் ட்ரெக்கிங் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களாம் வந்து ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ கேட்கலாமா ஹவ் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? ஹலோ, தமிழ் மக்களை பார்க்குறது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. ஓ மை காட், குளிருதுங்க பயங்கரமாக. டைமாக கூலிங் அதிகமாகிட்டே இருக்குது. வெயில் இருக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் வெதராக கொஞ்சம் வார்மாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. क्या भैया? कौन सी लैंग्वेज? हाँ, साउथ इंडिया, तमिलनाडु, तेलुगु. Oh nice, from Telugu. என்ன ஊர் நீங்க? तिरुपति. திருப்பதியா? Wow, nice, super. With your team or solo? हाँ, मैं टीम. Teammates. So where they are? हाँ, they are. Okay, you finished? हाँ, no. Going to? आज जाने वाला है, परमिशन नहीं मिल रहा है. Oh, okay भैया. ஸோ பர்மிஷன் இல்லாமல் பாருங்கள், எல்லா ஊருக்காரங்களும் கஷ்டப்பட்டு இருக்கோம். அதில் இவரும் ஒருத்தர், நானும் ஒருத்தர். चैनल का नाम சூர்யா காம்ரேட். ஒருத்தர் ஒரு 50 ஏற்றியில் போயிடலாம். ஷங்கு, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நம்ம இன்னும் போகவே இல்லை. ஸோ நம்ம வரப்போ அது பார்த்துக்கலாம். இன்னும் ப்ரோ அனுப்ப மாட்டாங்க போய். ஸோ ப்ரொட்டஸ்ட் வந்து இன்னும் போயிட்டுருக்கு. நம்ம மோஸ்ட்டாக போக மாட்டோம்னு எனக்கு ஏதோ தோணுது. பார்ப்போங்க. ஓகே, ஸோ போனால் கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ணுறேன். குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதை நான் இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் குளிர் ரொம்பவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் என்ன மைனஸ்னால், நம்ம இதை போட்டுட்டா வச்சுக்கோங்களேன், ப்ரீத் பண்ணுறப்போ கிளாஸ்லாம் வந்து ஃபாக் ஆகிடுது. அதுதான் ஒரு ப்ராப்ளம். ஓகே, லெட்ஸ் see. ஸோ இங்கே ஃபுல்லாக வெங்காயம் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. வெங்காயம், பால், அரிசி, அதுவும் அரிசி, கொஞ்சம் அந்த பருப்புகள்லாம் இருக்கும். ஸோ நார்லாம் இருக்குங்க, நார்லாம் இருக்குது. துணி லைக் குளிக்கிறதுக்கு நார். ஐ திங்க் இது ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கா இல்லை வந்து மேலே சில பேர் வாங்க போகிறாங்க. அங்கெல்லாம் வீடு இருக்குது, இதுக்குள்ளேயே மக்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க போல். ஸோ அவங்களுக்கான்னு தெரியல. ஏன்னா இங்கே வந்து ஒரு ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருந்தால் இவ்வளோ கொண்டு போவாங்க. மார்னிங் வந்து நிறைய டாங்கிஸ் போயிடுச்சு. இங்கே டாங்கி பாருங்களேன், ஹைட்டாக இருக்குது, செம ஹைட்டாக இருக்குது இந்த டாங்கிஸ்லாம். अरे शाम के समय அழகாக காமிப்பாங்க. ஸோ ஃபேம் ஃபைனலாக நம்மளை விட்டாங்க. உள்ளே ஓடி போயிட்டுருக்கேன். ஷூ மாற்றான்னு வந்தேங்க, அதுக்குள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. சே, அவன் பொண்ணுக்கு ப்ராங்க்குன்னு சொன்னாங்க. அப்போ இருக்கு டயர்டாக இருக்கு. இவ்வளோ போட்டு ஓட முடியல. எங்க
பொண்ணுங்களாம் திருப்பி வராங்க அம்மா திருப்பி வரலன்னா கஷ்டம் அதுவும் லிமிட்டட் At last we have won. நான் உள்ள போறோம் இப்போ. So at last start பண்ணிட்டோங்க ட்ரிப் ட்ரெக்கிங். Oh my god. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. சூர்யா காம்ரேட். ஓகே. Do you have drone? No, bhaiya. No drone. I have to buy. நாங்கள் வந்து சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். கையில் வச்சுக்கிறியா? அட் லாஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளை உள்ளே விட்டாங்க. அப்படியே போயிட்டுருக்கோங்க. முடியலன்னா சொல்லு சரியா? ஸோ ஹலோ சூர்யாஸ் ஃபேம். ஹலோ சூர்யாஸ் ஃபேம். ஸோ டே 1 கேதர்காந்தா ட்ரெக்கிங் இன்னைக்கு இந்த செகண்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் தான் நீங்கள் பயங்கரமான சம்பவத்தை பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி நிறைய சம்பவம் நடந்துச்சுங்க இங்கே கிளம்பி வந்ததுக்கு. ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான சம்பவம் காத்துட்ருக்கு. ஓகே, ரொம்ப கூப்பிட்டே இருக்காங்க பிகாஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. மார்னிங் 9:30 AM வந்தோம். அப்போயே கிளம்பியிருக்க வேண்டியது. பட் உள்ளே அலோவ் பண்ணாதனால இப்போ 2:30 2 o'clock அப்படி ஆகி 2 PM நான் நினைக்கிறேன் மதியானம். ஸோ கொஞ்சம் அவசரமாக போக சொல்கிறாங்க. இன்னும் 100 மீட்டர் கூட போகலைங்க, அதுக்குள்ளே மூச்சு வாங்குது பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ நான் போயிட்டே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஹெட்செட் போட்டுக்கோங்க, பயங்கர ஃபீலாக இருக்கும், பயங்கர வைபாக இருக்கும். ஸோ ஸ்னோ மட்டும் இங்கே இல்லை. சங்கரியில் நம்ம லாஸ்ட்டு பேஸ் கேம்ப் போனதுக்கப்புறம் ஸ்னோ பார்க்கலான்னு சொன்னாங்க. ஹோப் ஃபார் த பெஸ்ட். கமான், என் கூட சேர்ந்து இந்த 6 நாள் 5 நாள் ட்ரெக்கிங், 6ஆம் நாள் நம்ம ஸ்டேக்கு வந்துடுவோம். இந்த 5 நாள் ட்ரெக்கிங் என் கூட சேர்ந்து மாஸ் பண்ணலாம். சூர்யாஸ் ஃபேம், லெட்ஸ் கோ. அண்ட் முக்கியமாக சேனலுக்கு எல்லாம் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டூ லைக், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் பிடிச்சா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே நம்ம போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். லெட்ஸ் கோ. வாவ், கொஞ்சம் தூரம் தான் வந்தோம். ஒரு சூப்பர் வியூ. நம்ம தாங்க லேட்டாக போகிறோம், நடந்து கூட முடியல. ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்காங்க. அங்கே செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த செக் போஸ்ட் தாண்டிட்டா வி கேன் கோ நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சிட்டியாக தாங்க இருக்குது. சிட்டி மீன்ஸ் கொஞ்சங்களாம் வீடு இருக்குது. இதுக்கப்புறம் மோஸ்ட்டாக வந்து அந்த வீடு செம்மையாக இருக்குது பாருங்கள், அந்த ப்ரௌன் கலர். வாவ். ஸோ இந்த ஸ்டிக்கு வந்து ரெண்ட் வந்து 50 ரூபாங்க. ஓகே, நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிக் வேணும் 200 rupees. ஸோ எதுக்கு ஒரு நாளைக்கு அந்த ஸ்டிக் வாங்கிக்கிட்டுன்னு தோணுச்சு. அண்ட் டெக்கோத்லோன்லி ஐ திங்க் 1000 rupees நினைக்கிறேன். ஸோ இந்தமாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டால் 50 ரூபா தான், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, போயிட்டே கண்டினியூ பண்ணுறேன். இந்த வியூ பாருங்கள். Oh my god, சன்செட் ஆகுதுங்க. அப்படியே ஸ்லோ சன்செட் ஆகிற டைம் இது. ஸோ சூப்பர் வியூவில் போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு விட இது கொஞ்சம் ஒய்டாக தெரியும் நாங்கள். அதுக்குள்ளே செல்லோவா இருடா, எங்கள் ஃபேமிலி காமிச்சிட்டு வந்துடுறேன் எல்லாத்தையும்.